சரோ, நீ விருப்பப்பட்டு தானம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? இனிமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா. என்னங்க நீங்களே கேள்வி கேட்ட உன் மனசு குழப்பிடுவீங்க போல இருக்க. நீங்க என்னோட எதிர்பார்ப்புக்கு மாறா எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷமா. மாப்பிள்ளைய நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயே, உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. சரோ, மாப்பிள்ளைய பாத்துக்கமா. சரோ, மாப்பிள்ளைய பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? சரோ, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு.
fiancé. நான் உங்களை சம்பந்தின்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேங்க. எல்லா ஜாதக பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு, அபூர்வம்னு சொல்றாங்களே. நிச்சயதார்த்தத்துக்கு வேறொரு தேதியை பிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். இன்னைக்கே மோதிரத்தை மாத்திக்கலாம், என்ன சொல்றீங்க? நிமிர்ந்து பா, என்னை நிமிர்ந்து பா. ஏங்க கொஞ்சம் நிமிர்ந்து தான் பாருங்களேன். அங்கிள் மோதிரத்தை கொடுங்க, போட்டுடலாம்ல? போட்டுடலாம்ப்பா. வாவ், டேய் கமான்டா போடு. கமான் மேன், கமான், டோன்ட் ஹெசிடேட், போடுறா. உனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, கமான்டா போடுறா. கமான் மேன், கமான். Hey, come on, man. ஆண்டி சந்தோஷமா? அங்கிள் ஓகே? மோதிரம் போட்டாச்சு. When can I talk to her? பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏய் கூட்டிட்டு போறாங்கடா. நிச்சயதார்த்த அறிப்பு வரேன்டா, அப்புறம் பேசிக்கலாம்டா. ஓகே ஓகே யா கம் ஆன். லக்ன பத்திரிகையை வாசிக்க போறேன். சென்னை மயிலாப்பூர் மேலமாட வீதி, கதவு எண் 1239 என்ற முகவரியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான திரு வே லக்ஷ்மணன் தேவகி தம்பதியரின் குமாரன் நடராஜனுக்கும், சென்னை சாலிகிராமம் காந்தி வீதி எண் 612 வசிக்கும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியும் கோவில் நிர்வாகியுமான திரு சா ராமநாதன் பாக்கியலட்சுமி தம்பதியரின் குமாரத்தி சரோஜினிக்கும் மணமுடிக்க முடிவு செய்து ஆண்டவன் சாட்சியாக ஆன்றோர் சான்றோர் முன்னிலையில் இரு வீட்டாரின் சம்மதத்தின் பேரில் எழுதி கொண்ட திருமண உறுதி பத்திரம் வாசிக்கப்படுகிறது. இதுல மணமக்கள் வீட்டார் கையெழுத்து போடணும், புரியுதா? முதல்ல நீங்க போடுங்க.
போடா. கையெழுத்து போடு சரோ. பையன் பொண்ணு கூட பேசணும்னு சொல்றான். அது இப்பதானுங்க நிச்சயம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இதுல தப்பு என்ன இருக்கு சம்பந்தி? 2 பேரும் மானம் விட்டு பேசிட்டோம். பாக்கியம் அதான் எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் அவங்க விருப்பத்துக்கு நாம ஏன் குறுக்க நிற்கணும்? சரோ, மாப்பிள்ளை ஏதோ பேசணும்னு விரும்புகிறாரு, போய் பேசிட்டு வா. போமா போ. ஏங்க பிடிச்சிருக்குல்ல? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல? என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேண்ணா. ஏன்னா நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருந்தேன்னா உங்கள் மனசு புண்படும்படி நடந்துக்கிட்டு இருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஐ எம் வெரி சாரிங்க. நான் கேட்டது என்ன உங்களுக்கு தெரியலையா? ஏங்க தெரியலன்னா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். எதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? நீங்களும் நானும் எத்தனையோ இடங்களுக்கு நீங்களும் நானும் எத்தனையோ இடத்துல சந்திச்சிருக்கோம், பேசிருக்கோம். இதே மாதிரி ஒரு கோவிலுக்கு நீங்க என்ன வர வச்சிருக்கீங்க, ஞாபகம் இல்லையா? எதுவுமே ஞாபகம் இல்லையா? எத்தனை தடைகள், எத்தனை சிரமங்கள், எத்தனை வருஷத்து தேடல் தெரியுமா நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? கௌதம், என்ன இங்க நிக்க வச்சுட்டு அங்கே நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்? ஏய், நான் தான்டா மாப்பிள்ள, நான் தான் பேசணும்னு சொன்னேன்ல. ஆமா, பேசு. போய் பேசுங்க. எங்க மாப்பிள்ளை எங்க? பேசுங்க.
உங்க பொண்ணு ஆசைப்பட்டு இந்த வேலையை தேர்ந்தெடுத்திருக்கார். அதை விட எங்க பையன் உங்க பொண்ணோட பெரிய ரசிகங்க. அப்படியா? எங்க பொண்ணோட அருமை எங்களுக்கே தெரியல பாத்தீங்களா? போட்டோகிராஃபர் தம்பி, அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. சொல்லுங்க, ஸ்டில்ஸ் எதாவது எடுக்கணுமா? எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துருக்கணும். அங்கே தட்டு மாற்றும் போது எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டீங்க. என்ன தொழில் பண்றீங்க? கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம. சம்பந்தி, அந்த பையன் போட்டோகிராஃபர் இல்ல, என் பையனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியா? ஐயா, அது மட்டும் இல்ல, போட்டோகிராஃப் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள பையன். தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சம்பந்தி, சொல்லுங்க சம்பந்தி. பையன் நம்மளை விட பெரிய இடத்து பையன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. அங்கிள், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. கௌதம், விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இனிமே டெய்லி பேசிக்கலாம்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வா. யாரு? நானா? ஆமா, நீ தான் போய் கூட்டிட்டு வா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரோஜினி. உங்க கூட வந்திருக்காரே, அவர் பேர் என்ன? அவன் கௌதம், என் ஃப்ரெண்டு. அதை விடுங்க, எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா எனக்கும் ஹிஸ்டாரிக்கல் சேனல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. நீங்க இன்டர்வியூ பண்ற விதம், உங்க அழகு, நானே உங்க பெரிய ரசிகன். நீங்க எனக்கு மனைவியா வரீங்கன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட வந்திருக்காரே, அவர் பேர் என்ன? அவரு என்ன பண்றாரு? அவன் கௌதம், அவனுக்கு என்ன, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, லைஃபை நல்லா என்ஜாய் பண்றான். அவனை விடுங்க. எனக்கு உங்களை ரொம்ப, நீங்க எனக்கு மனைவியா வரீங்கன்னு நினைச்சா ரொம்ப அதிர்ஷ்டமா ஃபீல் பண்றேன். அறிவும் திறமையும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லையே. இது போதும். ஐ எம் வெரி லக்கி. இனிமே நீங்க மிஸ்ஸஸ் நட்ராஜ். மிஸ்ஸஸ் நட்ராஜ். போலாமா? நீங்க போலாங்க, நீங்க போலாம். போலாம். எஸ் கௌதம், I'm very happy. பாக்கியம், ஐயர்கிட்டவனா இந்த மாதம் நாள் எப்படி இருக்குன்னு கேட்பான். ஐயா, இப்போ கல்யாண நாள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது? நான் பஞ்சாங்கத்தை பார்த்து அப்புறமா சொல்லி விடுறேன். கௌதம், what to say? சரி, I'm very happy. சொல்லிடுறேன். I'm very happy ரா. அப்படின்ட்டு பேசிட்டியா? சரி சரி. ஹிஸ்டாரிக்கல் சேனல்ல பார்த்த பொண்ணு எனக்கு ஒய்ஃபா வரப்போறான்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னடா பெரிய ஹிஸ்டாரிக்கல் சேனல்? என்ன பெரிய ஹிஸ்டாரிக்கல் சேனலா? என்னடா அந்த ஹிஸ்டரி சேனல் பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்காவது அது பார்த்துருக்கியா? ஆமா, உனக்கு எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்டா? அது விட்டுறேன்.
சரி இப்போ வீட்டில் கலந்துக்கிட்டு சொல்கிறேன். தம்பி, பணக்கார தம்பி, ஆ? உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்போ?